உறவுகள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக 2026 வரவேற்போங்க. இன்றைக்கி அதே சந்தோஷத்தோடு நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்திங்கன்னா, கோயில் பிரசாதம் மாதிரியே ரொம்ப சுலபமாக குக்கரில் ஒரு சர்க்கரை பொங்கலும், அதே மாதிரி கோயிலில் கிடைக்கிற அதே சுவையில் ஒரு புளியோதரை தாங்க. அதுவும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு டக்குன்னு சமைக்க தெரியாதவங்க கூட சுலபமாக சமைக்கிற மாதிரி மெத்தடில் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய டிப்ஸ் இருக்குதுங்க. புதுசாக சமைக்கிறவங்கெல்லாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் நிச்சயம் பாராட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான். வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஹை பாயிண்ட் கொடுங்க. வாங்க இதை எப்படி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? நான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டம்ளர் அரிசியும் பருப்பும் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 50 கிராம் முந்திரி, 50 கிராம் காஞ்ச திராட்சை, ஒரு 5 ஏலக்காய், ஒரு 2 அச்சு வெல்லங்க, கொஞ்சம் நாட்டு சக்கரை வேறு நம்ம எடுப்போம், ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பாலுங்க. இந்த அரிசியும் பாசிப்பருப்பும் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பால்லே தான் வேக போகுது. கொஞ்சம் நெய் தேவைப்படுங்க. இது வித்தியாசமான ஒரு சர்க்கரை பொங்கல்னே சொல்லலாம். எங்கள் அம்மாச்சி செய்வாங்க இந்த மெத்தடில். பாசிப்பருப்பு, பச்சரிசி இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. சம அளவு எடுத்தேன். ஒரு டம்ளர், சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பாசிப்பருப்புனா இந்த டம்ளரில் தான் எடுத்தேன். அதே அளவுக்கு பச்சரிசியும் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஏன்னா இந்த அரிசி ஊற வச்சா அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு சூப்பராக இருக்கும். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நான் பால் தான் அந்த சின்ன கிளாஸால் அளந்து தான் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணிங்கிற அளவுக்கு அப்படியே பால் 1/2 லிட்டரையும் சேர்த்து தண்ணி அளந்து தாங்க ஊற்றினேன். இப்போ குக்கரை மூடி போட்டு 1லேருந்து 2 விசில் விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த முந்திரி, திராட்சை இதெல்லாம் வறுக்கிறதுக்காக கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கோங்க. இந்த நெய் காஞ்சதும் நம்ம முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் பொங்கல் செஞ்சு பாருங்கள். செய்கிறதும் சுலபம். ஆனால் செஞ்ச பொங்கல் பாத்திரத்தில் கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது. அந்த அளவுக்கு சுவை அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் சக்கரை பொங்கல் சாப்பிட்றீங்களா இல்லை அல்வா சாப்பிட்றீங்களானே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான சுவையில் இருக்குங்க. இது எங்கள் அம்மாச்சி செய்வாங்க. கோயிலுக்கு பிரசாதமாக இப்படி தான் செஞ்சு கொடுத்து விடுவாங்க. அம்புட்டு ருசியாக இருக்கும். நாங்கள் அந்த பாத்திரத்தை கூட வலித்து சாப்பிடுவோங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். இப்போ பொரிஞ்சதும் எடுத்துகிட்டு அந்த நெய்யிலேயே நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி வெல்லத்தை போட்டு கரைக்கணுங்க. அப்போ கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக நாட்டு சக்கரை ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வெல்லம் பாகு கிடையாதுங்க, ஜஸ்ட்டு கரையணும். ஏன்னா இதில் மண், தூசி இது மாதிரி ஏதாவது இருக்கும். அதனால் இதை ஜஸ்ட்டு கரைச்சிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கொண்டே தான் நம்ம சாப்பாடு விசில் வந்ததும் இதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக கரைக்க போகிறோம். இந்த நாட்டு சக்கரை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. எதுக்குன்னா அது ஒரு கலர் கொடுக்கும் பாருங்கள். நல்ல தகத்தகன்னு சர்க்கரை பொங்கல் சூப்பராக இருக்கும். இப்போ விசில் வந்துருச்சு. நான் சின்ன குக்கரில் வச்சதுனால வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நீங்கள் பெரிய குக்கரில் வச்சிங்கன்னா அதே பாத்திரத்திலே வச்சு மிக்ஸ் பண்ணலாம். அடுப்பு நான் சின்ன தீயில் வச்சுருக்கேன். குறைந்த தீயில் வச்சுட்டு இப்போ நம்ம சக்கரை பாவை சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் கரைச்சோம்ல அதை சேர்த்துக்கலாம். மண், தூசி இருக்கும், அதனால் நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்புங்க. இனிப்பு பதார்த்தம் எது செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். பார்க்க தண்ணி மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் இது ஆற கெட்டியாகும். இப்போ வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு மூடியை போட்டு பக்கத்தில் எடுத்து வச்சுருங்க. அப்படியே ஆறின பிறகு பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்கிறேங்க, இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ புளியோதரை எப்படி ரெடி பண்ணிடுறதுன்னு பார்த்துடலாமா? அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயங்க. 1 கிலோ ரைஸுக்கான அளவுகள் இது. நாங்கள் வித்தியாசமாக செய்வோம். அதாவது இந்த கருப்பு உளுந்து இருக்குல்ல, கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, இது ரெண்டும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் சுவையில் இருக்கும். அடுத்தது கடலைப்பருப்பு, அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வெள்ளை உளுந்து, வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். நாங்கள் கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு சேர்த்து தான் செய்வோம். ஏன்னா இதை சாமிக்கு பிரசாதமாக கொண்டுட்டு போகிறது எங்கள் வயலில் விளையிற இந்த உளுந்து, எள்ளு இதெல்லாம் சேர்த்து அந்த அரிசியில் இந்த மாதிரி பிரசாதமாக செஞ்சுட்டு போய் எங்கள் குலசாமி ஐயனாருக்கு படைக்கிறது வழக்கங்க. அதனால் எங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் தான் செய்வோம். இது நல்லா வருந்ததும் மிளகு பார்த்திங்கன்னா நல்லா 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. வெந்தயம் மட்டும் 1 ஸ்பூன். மீது எல்லாமே நீங்கள் வெள்ளை உளுந்து, வெள்ளை எள்ளு, கடலைப்பருப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறம் கடைசியாக ஜீரகம் சீக்கிரம் வறுப்பட்டுரும். அதனால் ஜீரகத்தை முன்னாடி போட்டோம்னா புளியோதரையோட
டேஸ்ட்டே மாறி போயிருங்க. கோயில் புளியோதரை மாதிரி டேஸ்ட் வராது. உங்களுக்கு கொத்தமல்லி வாசனை பிடிக்கும்னா இந்த சமயத்தில் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்து ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரம் சாரமாக உங்களுக்கு புளியோதரை வேணும்னா இந்த நேரத்தில் ஒரு 5, 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா ஆற வச்சு கம்ப்ளீட்டாக அரைக்கணும். நான் 1 கிலோ ரைஸுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதை தனியாக நம்ம கரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா, இதை வறுத்து எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம டக்குன்னு தாளிச்சிடலாங்க. இந்த வறுக்கிறது வந்து குறைந்த தீயில வச்சு வருங்க, அதான் ரொம்ப நல்லது. இப்போ ஆற வச்சிடலாம். இப்போ அதே அடுப்பில் தாளிப்பு போட்டுக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த புளி வந்து நல்லா 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு 50 கிராம் புளிங்க, அதை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாளிவும் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வரமிளகாய் பொரிகிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. இப்போ வந்து கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் வந்து இந்த பருப்பெல்லாம் நல்லா நறுக்கு முறுக்குன்னு இருக்கும். பெருங்காயத்தூள் வந்து தூள் பெருங்காயம்னாலும் நான் இந்த சமயத்தில் சேர்க்குறேன். நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்தால் நம்ம பருப்பெல்லாம் வறுக்கிறோம்ல அந்த சமயத்துலேயே சேர்த்து வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் நல்லா ஆற வச்சு அரைங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். புளித்தண்ணியை வந்து வடிகட்டிட்டு சேருங்க. அதில் ஏன்னா மண், தூசி இந்த மாதிரி ஏதாவது இருக்கும், அதனால் நல்லா வடிகட்டி சேருங்க. சில பேர் வந்து புளியை ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு அந்த புளிக்காய்ச்சல் வந்த பிறகு புளி சாதம் டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது உண்மை இல்லைங்க. ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதும். கொஞ்சம் மஞ்சத்தூள், டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் வெல்லம், மேலாப்பில் கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம வறுத்து அரைச்ச எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. புளி ஒரு கொதி தாங்க வந்தது. இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த வறுத்த பொருள் நம்ம வறுப்பட்டிருந்தாலும் இந்த புளியோடு சேர்ந்து கொதிக்கும் போது தாங்க அந்த புளியோதரை வந்து கோயில் பிரசாதம் மாதிரியே சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மாச்சி கோயிலுக்கு பிரசாதம் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்து விடுவாங்க. அருமையான சுவையில் இருக்கும். இதோட வாசனை பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டு ஒரு 4-5 மணி நேரம் வரையும் கையில் அப்படியே இருக்குங்க. இப்போ இதை நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா இந்த புளிக்காய்ச்சல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனைங்க, கிச்சனையே ஆக்கிரமிப்பு பண்ணுற அளவுக்கு இருக்குது. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்தெல்லாம் சேர்த்து செய்யும்போது ஆரோக்கியமானதும் கூடங்க இது. இப்போ வந்து இதை நல்லா காய்ச்சி ஆற வச்சிடணும். புளிக்காய்ச்சல் வந்து ஆறின பிறகு சாதம் சூடாக இருக்கணுங்க. சாதம் சூடானதுக்கப்புறம் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று ஆறி இருக்கணும். ஒன்று சாதம் சூடாக இருக்கணும், இல்லைன்னா புளிக்காய்ச்சல் வந்து சூடாக இருக்கணும். ஏதாவது ஒன்று சூடாக இருந்தால் போதும். நான் எண்ணெய் ஆல்ரெடி நிறைய ஊற்றிட்டேன், அதனால் இந்த சமயத்தில் எண்ணெய் ஊற்றலை. உங்களுக்கு வந்து எண்ணெய் வாசனை ரொம்ப பிடிக்கும்னா நல்லெண்ணெய் இந்த நேரத்தில் தாராளமாக நல்லா ஒரு 50 கிராம் அளவுக்கு ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சும்மா கமன்னு நம்ம கோயில் புளியோதரையும் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை பொங்கல் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இது பால்லையே அந்த பச்சரிசியும் பாசிப்பருப்பும் குக் ஆகிறதுனால அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த மெத்தடில் மட்டும் உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உத்துனோண்டு கூட மீதமாகாதுங்க. வாசனை வேறு லெவலில் இருக்கும். அது சர்க்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி இருக்காதுங்க, ஏதோ அல்வாவை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அங்கங்கே அந்த முந்திரி பருப்பு, திராட்சையெல்லாம் கடிப்படும்போது வேறு லெவலில் இருக்குங்க. அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், அவ்வளோ சூப்பரான ஒரு வாசனைங்க. குழந்தைங்க நிச்சயம் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுங்க. இந்த வருஷம் இனிப்போடு ஆரம்பிங்க. சில பேருக்கு வந்து பொங்கல் நேரத்தில் பானையில் பொங்க வைக்க தெரியாதுன்னா குக்கரில் வைப்பாங்கள்ல, அதுக்காக தான் இந்த ரெசிபி. பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். புது வருஷம் வந்துருச்சு. நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு 10 மடங்காக திரும்பி வரும். நாமளும் மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்மளை சார்ந்தவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எது கிடைச்சாலும் அதை மற்றவங்களுக்கு திருப்பி கொடுத்து நன்றி சொல்ல பழகுங்க. ஓகே, தேங்க்யூ.